ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற கொஞ்சம் பேரை அந்த கட்சியிலிருந்து பிரித்தெடுக்காவிட்டால் ரணிலுக்கு எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவது என்பது ஒரு இயலாத ஒரு விடயமாக இருக்கும் என்று சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்கின்றனர். இதனால் தான் என்னவோ தெரியாது, ரணில் விக்ரமசிங்க புத்தாண்டுக்காக நுவரெலியா சென்றிருந்த வேளையில் நுவரெலியாவில் இருந்து ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு அழைப்பை ஏற்படுத்தி சஜித்துக்கு எதிரான நேரடி எதிர் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவ்வாறு ரணில் சொன்னது போன்று ஜனாதிபதி ஊடக பிரிவும் இப்போது சஜித்துக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதேவேளை இன்றோ நாளையோ ரணிலோடு சேருவார்கள் என்று சொல்கின்ற ராஜித வெல்கம் போன்றவர்களை உடனடியாக ரணிலுடன் சேர்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு ரணிலின் அரசியல் பிரச்சாரத்தை செய்கின்ற அந்த அணி ரணிலிடம் சொல்லி இருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். இந்த அடிப்படையில் ராஜிதவை இன்றோ நாளையோ அரசாங்கத்தின் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அப்படி இல்லை என்றால் எதிர்வரக்கூடிய மே தினத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடையில் ராஜிதவை ஏற்றுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற ஜிஎல்பிஎஸ் நாலக ஆகியோரை வைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ரணிலனுடைய அரசியல் பிரச்சாரத்தை செய்கின்ற அந்த டீம் ரணிலுக்கு ஆலோசனை வழங்கி இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதே போன்று தலதா கபீர், ஹர்ஷ எரான் போன்றவர்களுக்கு அரசாங்கத்தில் ஆசனங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்த செய்தி ஜனாதிபதி பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். இந்த அடிப்படையில் தான் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாலித ரங்கே பண்டார, தலதா, ஹர்ஷ, கபீர், எரான் போன்றவர்களுக்கு வெளிப்படையாக ஒரு அழைப்பை விடுத்தார் රනිලෝඩ வந்து சேருவதற்கு. අපිත් එක්ක ඉඳලා මේ නායකත්වයත් එක්කලා මේ රට හදන්නට උදව් නොදී සමගි ජනබල විභාගයත් එක්ක එක්කාසු වෙච්ච අපේ සහෝදර සහෝදරී. මම අපේ ආදරණීයන් සියලු දෙනාට කියනවා තව තවත් ඔතන ටැග් ගහන්නට එපා. ඔබ ඔතන නිකන් සවුත් වෙන එක නිකන් පීචම් වෙන එක විතරයි ඔබ ඔතන ඉන්නේ. මේ පක්ෂයේ ආර්ථික ප්‍රතිපත්තිය හසුරවන්නට එහෙම නැත්නම් සැලසුම් කරවන්නට හර්ෂට, එරාන්ට, කබීර් හසීම් වගේ උදවියට අවකාශය ලැබිලා තියෙනවා. අද මේ පක්ෂය සම්පූර්ණම පොට්ටු පක්ෂයේ එක කණ්ඩායමක් අතර ගිහිල්ලා තිනවා. සිංහල හින්දු අලුත් අවුරුද්දේ මම ඔබට කියනවා හොඳ ප්‍රාර්ථනා එක්කලා එකතු වෙන්න තලතා, කබීර්, හර්ෂ, එරාන්, රනිල් වික්‍රමසිංහත් එක්කලා අතිනත ගන්න අරගෙන යලා මේ ගොඩනගාගෙන යන රට තව ශක්තිමත් කරන්න එකතු වෙන්න. பாலித ரங்கே பண்டாரவினுடைய இந்த அழைப்பிற்கு எந்த விதமான பதிலும் வழங்கக்கூடாது என்று சஜித்துக்கு நேரடியாக ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற இங்கிலாந்தில் இருக்கின்ற லக்ஷ்மன் பொன்சேகா சஜித்திடம் கூறியதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதேவேளை நுவரெலியாவில் வைத்து ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற சில உறுப்பினர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தலதா, எரான், கபீர், ஹர்ஷ போன்றவர்களை உடனடியாக வந்து அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறும், வெற்றி பெற்றதற்கு பின்னர் இணைந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்றும், பஸ் போன பிறகு கையை காட்டி எந்த பிரயோசனம் இல்லை என்றும், எனவே உடனடியாக வந்து எங்களோடு இணைந்து கொள்ளுமாறும் கூறியதாகவும் கேள்விப்படுகிறோம். இதே நுவரெலியாவில் வைத்து ரணில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொழும்பு அமைப்பாளர் பதவி குறித்தும் பேசியிருந்தாராம். நாங்கள் கேள்விப்படுவது போல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொழும்பு அமைப்பாளர் பதவிக்கு 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அந்த 2 பேரும் அரசியலிலே மிகவும் பிரபலமாகாத இருவராக இருக்கிறார்கள். அதே நேரம் வியாபாரிகளாகவும் இருக்கிறார்கள். அதே நேரம் இவர்கள் 2 பேரும் ஒரு முஸ்லிமாகவும் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் 2 பேரில் ஒருவரை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட அமைப்பாளராக தெரிவு செய்வதற்கு ரணில் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது ரணில் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுக்காக அவருடைய அரசியல் பிரச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வருவதாகவே தோன்றுகிறது. ஆனால் இந்த முயற்சிகள் அத்தனைக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பதை தான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கின்றனர். 2001ஆம் ஆண்டு எப்படி இந்த நாட்டில் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்ததோ அப்போது பிரதமராக இந்த ரணில் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார். ஆனால் அதன் பிறகு அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அதே போன்று இப்போது பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற இந்த நாட்டை மீட்டெடுத்த
ரணிலை அடுத்த முறை வீட்டுக்கு அனுப்புவார்களா என்ற கேள்விகளையும் சிலர் பேசிக் கொள்கின்றனர். ரணில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் சஜித் மறுபுறம் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை மிகவும் தீவிரமாக செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. இங்கிலாந்தில் இருக்கின்ற சஜித்தினுடைய ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா சஜித்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி ஒரு கவலையான விடயத்தை தெரிவித்ததாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது என்னவென்றால், இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய பெருமையை தான் வெளியில் பேசுகிறார்களே ஒழிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசா குறித்து பெருமையாக எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பில் தான் கவலை அடைந்திருப்பதாக சஜித் பிரேமதாசவினுடைய இங்கிலாந்தில் இருக்கின்ற அந்த ஆலோசகர் சஜித்திடம் சொன்னதாக கேள்விப்படுகிறோம். இந்த அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமைத்துவத்தையும் சஜித் பிரேமதாசவினுடைய பெருமையும் வெளியில் பேசுவதற்காக ஒரு புதிய அணியை இறக்குவதற்கும் அவர் ஆலோசனை வழங்கி இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதே போன்று எதிர்காலத்தில் தலதா ஹர்ஷ கெரான் கபீர் போன்றவர்கள் சஜித்தை விட்டு ரணிலோடு சேர்ந்தால் அதன் பிறகு எவ்வாறான முன்னெடுப்புகளை தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து இப்போதே சஜித் பிரேமதாச ஒரு திட்டம் போட்டு வைத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த கதைகள் எல்லாம் இப்படி இருந்தாலும் இப்போது நடக்கின்ற இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு கடுமையான போட்டிமிக்க ஒரு தேர்தலாகவே இருக்க போகிறது. பொருளாதார நெருக்கடியினாலும் அறகலைய போராட்டத்தினாலும் இலங்கையில் இதற்கு முன்னிருந்த இந்த அரசியல் வரைபடம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த அரசியல் வரைபடம் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் மாற்றி அமைக்கப்படுமா அல்லது புதிய அரசியல் வரைபடம் ஒன்று வரையப்படுமா என்பதை நாங்கள் எதிர்காலத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது.